நமது முன்னோர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் அவர்களுடைய அனுபவங்களையும் சுவையாகவும் மற்றவருக்கு பயன்படக்கூடிய வகையிலே பழமொழிகளாக அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். இது மாதிரியான பழமொழிகள் சில நேரங்களிலே வேறு வகையான அர்த்தங்களை பலர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு பழமொழியுடைய மிகச்சரியான ஒரு அர்த்தத்தை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்காக நமது ECTV நாட் 7 ஸ்டுடியோவுக்கு தோழர் சண்முக சுந்தரம் வருகை இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பழமொழியுடைய உண்மையான அனுபவத்தை இதோ எடுத்துரைக்கின்றார். கண்டிப்பாக அனைவரும் கேட்டு பயன்பெறவும். வணக்கம். முழு பூசணிக்காயை சோத்தில் அமைக்கிய கதை என்பதை பற்றி பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனுடைய உண்மையான காரணம் என்ன என்பதை யாருக்கும் தெரியாது. ஒரு கிராமத்தில் ஒருவர் ஒரு தோட்டத்தில் ஒரு பூசணிக்காயை திருடிவிட்டார். அந்த திருடின நபருக்கு நாம் தான் திருடினோம், யாரும் பார்க்கவில்லை என்று அவர் நினைக்கிறார். அதையும் 2 பேர் பார்த்து ஊராம் பரப்பி விட்டார்கள். அச்சோ, கேட்கறதுக்கே பயங்கர மகிழ்ச்சியா இருக்கு. அவர் தெரியல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஊரா அந்த செய்தி பரவிருச்சு. எப்படி பரவுதுன்னா, இந்த போறான் பாரு பூசணிக்காய் திருடி, அஜ்ஜோ சரியா போச்சு, பூசணிக்காய் திருடின்னு பூரா பரவுது. ரைட்டு. இதை கேள்விப்பட்டு அவருக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. இந்த பேச்சை எப்படி மாத்துறது அப்படின்னு அவர் ஒரு ஐடியா பண்ணி அந்த கிராமத்துல ஒரு அறிக்கை விடுறார். இத்தனாம் தேதி திங்கக்கிழமை நான் இந்த கிராமத்துக்கு ஒரு விருந்து வைக்கிறேன். ஆஹா, கேட்கறதுக்கே ஒரு வித்தியாசமா இருக்கேனே. விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணி அந்த தேதியில ஒரு விருந்து வைக்கிறார். ரைட்டு. இந்த விருந்துல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த விருந்துல யாரும் மிஸ் ஆகக்கூடாது. சார் ரைட்டு. ஊர்ல இருக்க அனைவரும் கலந்துக்கிற மாதிரி, ஊரில் உள்ள அனைவரும் அந்த விருந்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ரைட்டு. அவருடைய கோரிக்கை. ரைட்டு. சரி, இப்படி சொல்றாருன்னு எல்லாருமே அந்த விருந்துல போய் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு விருந்து முடிஞ்சிச்சு. ரைட்டு. முடிஞ்சு ஓரிரு நாட்கள்ல என்ன வருதுன்னா, விருந்துன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு யோசனை வருதுனே. அப்படியே தலைவாழை இலை போட்டு கூட்டு பொரியல், அப்படியே வகை வகையான சோறில் சாம்பார், ரசம், மோர். ஆனால் மோருன்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க உரம் ஊற்றி வைப்பாங்க. அந்த மோர் உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதான் கடையில் வாங்குற மாதிரியான மோர் பழங்கால தமிழர்கள் பயன்படுத்தலை. மோரை உரம் ஊற்றி முறையாக பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி கோழிகள் பார்த்தீங்கன்னா, கோழிக்கறியாக இருந்தால் கூட அவங்க பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு கோழிக்கறி, நாட்டுக்கோழி முட்டை, இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்க அவங்க தோட்டத்தில் எந்த விதமான இது இல்லாத ஒரு சுத்தமான காய்கறிகள். அதேங்கப்பா, அந்த விருந்து அப்படி நினச்சி பார்த்தாலே உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம உடலுக்கு சத்தான அந்த விருந்தை அவர் போட்டிருக்காரு. சொல்லுங்கண்ணே, மேலே சொல்லுங்கண்ணே. அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரியே யாருக்கும் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு அவர் அறுசுவை விருந்து போட்டிருக்காரு. அறுசுவை விருந்து வச்சு அதேங்கப்பா, சூப்பர். விருந்து முடிஞ்ச ஓரிரு நாட்கள்ல அந்த கிராமத்தினுடைய ரியாக்ஷன் எப்படி வருதுன்னா, இவர் அந்த பக்கம் போகும்போது இந்த அப்புறம் சாப்பாடு போட்டவரு, அடேங்கப்பா, இந்த அப்புறம் சோறு போட்டவரு, அப்ப பூசணிக்காய் கலவாண்டவன்றது மக்கள் மறந்துட்டாங்க. அந்த வார்த்தை மாறிடுச்சு. அந்த வார்த்தை மாதிரி இந்த வார்த்தை மனசுல நின்றுச்சு. இந்த அப்புறம் சோறு போட்டவரு, ஓஹோ, சோறு போட்டவருன்னு சொல்லி சரி. இதனுடைய அந்த பூசணிக்காய் திருந கதை மாறி சோறு போட்டவர்னு வந்துருச்சு. அதாவது முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதை இதுதான். அடேங்கப்பா, தெளிவா சொல்லிட்டீங்க. நான் கூட உண்மையிலேயே சோத்துக்குள்ளதான் அவர் மறைச்சிருப்பாரு போல, ஒரு 2 சோத்துக்குள்ள மறைச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா ஒரு வகையில சரிதானே நீங்க சொல்றது. இதுதான் சோறு போட்டு மக்களுக்கு சோறு போட்டு அந்த பழைய செய்தியை மறக்கடிச்சிட்டாரு. அதுதான். அதேங்கப்பா, முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதை. உண்மையிலே இது மாதிரியான பழமொழிகள் நமக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. நம்ம ECTV சேனல் சார்பாக, நமது நேயர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நமது ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கக்கூடிய தோழர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.